பிலிகிராம் வந்து 99 இயர்ஸ் வாழ்ந்தார். அந்த 99 இயர்ஸில் அவர் பல லட்சக்கணக்கான பேரை வந்து ஆண்ட ராஜ்யத்தில் அவர் பிடித்து கொண்டார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சார்லி கர்க் 31 இயர்ஸ் தான் அவர் ஜீவிச்சார். ஆனால் அவரும் சேம் டு சேம் அவர் பல லட்சக்கணக்கான யூத் பிள்ளைங்களை வந்து ஆண்ட ராஜ்யத்துக்குள்ளே அவர் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ டஸ் த ஏஜ் ரியலி மேட்டர்? வயசு வந்து உண்மையாகவே இங்கே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதா? வயசுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதோ இல்லையோ, ஆனால் என்ன அவங்க பண்ணாங்க பாருங்கள். அவங்க வந்து ஆண்டர் ராஜ்யத்தில் வந்து அவங்களுக்காக அவங்க பொக்கிஷன் சேர்த்துக்கிட்டாங்க. உங்கள்கிட்ட என்ன ஏஜ்னாலும் இருக்கும். யூ கேன் பி 50 இயர்ஸ், யூ கேன் பி 17 இயர்ஸ், இல்லைன்னா உங்களுக்கு வந்து 75 இயர்ஸ் கூட ஆகலாம். பட் வந்து முக்கியமான பார்ட் என்னென்னா, நம்ம என்ன பொக்கிஷம் வந்து நம்ம சேர்த்து கொண்டுட்ருக்கோம். மத்தேயு 12:35 என்ன எழுதியிருக்குன்னா, a good man out of the good treasure of the heart bringeth forth good things, and an evil man out of the evil treasure bringeth bad things. என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல மனிதர் வந்து அவன் நல்ல இருதயத்துலேருந்து நல்ல பொக்கிஷங்களை எடுத்துகிட்டு வரான். ஆனால் இதே ஒரு பொல்லாப்பு ஒரு மனுஷன் வந்து பொல்லாப்பான காரியங்களை வந்து எடுத்துகிட்டு வரான். இன்னொரு இடத்துல என்ன எழுதியிருக்குதுன்னா 6:21 மத்தையில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கும் அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். அதனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏஜ், அந்த பீரியடில் என்ன பொக்கிஷங்கள் நம்ம சேர்க்குறோம், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் த ஏஜ். 31 இருக்கலாம், 32 இருக்கலாம், 99 கூட இருக்கலாம். பட் என்ன நம்ம பொக்கிஷம் சேர்க்குறோம், நம்ம நல்ல பொக்கிஷம் சேர்க்குறோமா இல்லைன்னா பொல்லாப்பான காரியங்கள் சேர்க்குறோமா, அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் தட் இஸ் வாட் வி ஆர் கோன் கிவ் அந்த டீட்டெயில். நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம அதை பற்றி தான் நம்ம வந்து ஆண்டர்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார்.